Good morning children. இன்னைக்கு நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் முன்னுரிமை பங்குகளின் வகைகள் பற்றி பார்ப்போம். There are 8 types of preference shares. In case of dissolution of company, any of the 8 types would be paid out before other types of equity. முன்னுரிமை பங்குகள் வந்து 8 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கம்பெனியை வந்து நம்ம பைண்ட் அப் பண்ணுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த 8 வகையான முன்னுரிமை பங்குகளில் ஏதாவது ஒரு வகை அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல அதுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் மற்ற வகை பங்குகளுக்கு வந்து அதாவது சாதாரண பங்குகளுக்கு நேர்மை பங்குகளுக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்னென்ன 8 கைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் குவிவு முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். குமுலேட்டிவ் அப்படின்னா as the word indicates all dividends are carried forward until specified and paid out only at the end of the specific period. இது அனைத்து பங்காதாய நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான முறையில் செலுத்தி இறுதி வரையிலும் குறிப்பிட்ட காலம் முடியும் வரை பயன்படுத்தப்படும். இப்போ இந்த வருஷத்தோடது டிவிடெண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் அது அப்படியே சேர்ந்துட்டே வரும். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ அவங்க என்ன குறிப்பிட்ட காலம் என்ன அவங்க வச்சுருக்காங்களோ அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து வாங்கி கொடுப்பாங்க. தென் நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் குவியா முன்னுரிமை பங்குகள் த ஆப்போசிட் ஆஃப் குமுலேட்டிவ் ஆப்வியஸ்லி டிவிடெண்ட்ஸ் ஆர் பெய்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃபார் எவ்ரி இயர். இது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னுரிமை பங்குகள் எதிராக இருப்பது ஒருங்கிணைக்கப்படாத குவி முன்னுரிமை பங்குகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் குவியா முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பங்காதாயம் என்பது ஒவ்வொரு ஆண்டின் லாபம் கணக்கிடும் போதும் வழங்கப்பட்டுவிடும். அது வந்து இந்த வருஷத்துக்கு கொடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த வருஷத்தில் என்ன ப்ராஃபிட்டோ அதுக்கு வர டிவிடெண்ட் அந்த வருஷமே கொடுத்துறாங்க. இதில் இறுதி வரை வருதல் எதுவும் இருக்காது. தென் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீமபிள் மீள்தகு முன்னுரிமை பங்குகள் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா such preference shares can be claimed after a fixed period or after giving due notice. இதில் வந்து நம்ம நினச்சப்போ இதனுடைய பணத்தை வாங்க முடியாது. எப்போ வந்து அந்த நிலையான காலம் அல்லது தவணை நாள் முடிந்து பெறக்கூடிய பங்குகள் அந்த 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னா அந்த 1 வருஷம் கழிச்சு தான் நம்ம அதை வாங்கிக்க முடியும். நடுவில் வாங்க முடியாது. அதுதான் மீள்தகு முன்னுரிமை பங்குகள். நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா such shares cannot be redeemed during the lifetime of the company but can only be obtained at the time of winding up of assets. நிறுவனத்தை கலைக்கும் பொழுது அல்லது சொத்துக்களை விற்று நீர்மைத்தன்மை ஆக்கும் போது பெறக்கூடிய பங்குகள் மீள்தகா முன்னுரிமை பங்குகள். தென் இது வந்து மீள்தகு முன்னுரிமை பங்குகள் அப்படின்னா அப்புறம் நாள் முடிந்ததும் வாங்கிக்கலாம். மீள்தகா முன்னுரிமை பங்குகள் அப்படிங்கிறப்ப அந்த தவணை கலைக்கும் போது அந்த நிறுவனத்தை கலைக்கும் போது அந்த சொத்துக்களை விற்று நீர்மைத்தன்மை ஆக்கும் போது தான் மீள்தகா முன்னுரிமைகள் பண்ண முடியும். கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகள் வந்து the shares can be converted into equity shares after a time period or as per the conditions laid down in the terms. மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாதாரண பங்குகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்ட பங்குகள். ஒரு முன்னுரிமை பங்குகளை சாதாரண பங்குகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா அதை மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகள் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா மாற்ற முடியாது. நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் cannot be at any டைம் கன்வெர்ட்டட் இன்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். எப்பயுமே வந்து அதை நம்ம எந்த சொல்லையிலும் சாதாரண பங்குகளாக மாற்ற இயலாத தன்மை கொண்ட பங்குகள். தென் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பங்கு பெறும் முன்னுரிமை பங்குகள். such shares have the right to participate in any additional profit after paying the equity shareholders. கூடுதல் லாபம் கிடைக்கும்போது சாதாரண பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும் பங்கு பெறும் உரிமை ஆகும். இதில் வந்து the surplus of profit is apart from the fixed dividend paid up for preference shares. வந்து அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இன்னும் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் வாங்கக்கூடிய டிவிடெண்ட் கிடைக்கக்கூடியது இது வந்து என்ன அந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து என்னென்னா பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பங்கு பெறாத முன்னுரிமை பங்குகள் அப்படின்னா non-participating preference shares do not possess any right to participate in surplus profits or any surplus gained at the time of liquidation of the company. கூடுதல் லாபம் கிடைக்கும் போது அல்லது நிறுவன கலைப்பின் போது சாதாரண பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படாத பங்கு உரிமையாகும். கூடுதல் லாபம் கிடைக்கிறப்ப இவங்களுக்கு அது அந்த மீதி இருக்கிறத கொடுக்க மாட்டாங்க. டெனர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் முன்னுரிமை பங்குகளின் காலம் அப்படின்னு பார்க்குறப்ப டெனர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கண்டினியூட் ஆஸ் 20 years except for infrastructural projects. Companies having infrastructural projects
can issue preferences for more than 20 years but up to 30 years subject to minimum 10% redemption of such preferences from 21 years onward or earlier. தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நடத்தி வரும் நிறுவனம் தனது திட்டங்களின் கட்டமைப்பு வசதி மூலம் முன்னுரிமை பங்குகளை வெளியிடுகின்றன. அப்படி 20 ஆண்டு முதல் 30 ஆண்டுகளுக்குள் தனது பங்குகளில் 10% குறித்து வெளியிடப்படும். Then issue of shares, bonus shares and rights shares. பங்குகளை வெளியிடுதல். Issue of shares at par. பங்குகளை முகமதிப்பில் வெளியிடுதல். Normally shares are issued at their face value or par value, that is at the price mentioned on the face of share certificate concerned. சாதாரண பங்குகளை முகமதிப்பில் வெளியிடலாம். அது ஃபேஸ் அந்த இதில் என்ன போட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு விற்கிறது. there is no legal restrictions on issuing shares at par or face value. இந்த சட்ட சிக்கல்களும் இல்லை. then issues of shares at premium. ப்ரீமியமில் அப்படின்னு பார்க்குறப்ப முனைமத்தில் பங்குகளை வெளியிடுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா when shares are issued at a price above the face or nominal value, they are said to be issued at a premium. நிறுவனம் ஒன்று அதன் பெயரளவு மதிப்பிற்கு கூடுதலான ஒரு விலைக்கு அதன் பங்குகளை விற்க இயலும் நிலையில் முனைமத்தில் பங்குகளை வெளியிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a share having face value of ₹10 is issued at ₹12. இதில் வந்து பங்குகள் மீது பெறப்படும் முனைம தொகையானது ஈடுகள் முனைம கணக்கு என்ற ஒரு கணக்கிற்கு அனுப்பப்படும். இப்போ ₹10 பங்குகள் முகமதிப்புள்ள பங்குகளை ₹12 என வெளியிடப்படும் பெறும் முனைம தொகை 2. ₹10 பங்குகளை ₹12 வெளியிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு? ₹2. அதுதான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். The amount of share premium has to be transferred to an account called securities premium account. எந்த கணக்குக்கு மாற்றணும் அப்படின்னா ஈடுகள் பத்திர முனைம கணக்கு அல்லது ஈடுகள் முனைம கணக்குக்கு மாற்றலாம். Then this account is capital in nature and can only be utilized for the purpose specified by the Act under Section 78, namely issue of fully paid bonus shares to members of the company. இது வந்து ஒரு ஈடுகள் முனைம கணக்கிற்கு கொண்டு செல்லப்படும். முதன்மை செலவுகளை போக்குதல். டு ரைட் ஆஃப் preliminary expenses. முதன்மை செலவுகளை போக்கு எழுதியது. டு ரைட் ஆஃப் த expenses of issue or commission paid or discount allowed on issue of shares or debentures of the company. செலவுகளை போக்கு எழுதியது அல்லது தரகு செலுத்தியது அல்லது தள்ளுபடி அனுமதித்தது. பங்குகளின் வெளியீடு, கடன் பத்திரங்கள் வெளியீடு. மீள்தகு முன்னுரிமை பங்குக்காக செய்த ஏதேனும் ஒரு முனைம ஒதுக்கீட்டு தொகை. Thus, the securities premium account cannot be treated as a revenue reserve for distributing dividends. இப்படி செய்த வருமான நிதிகளை ஒதுக்கீடு செய்து ஈடுகள் முனைம கணக்கிற்கு கொண்டு சென்று பங்காதாயமாக வழங்கப்படும். It can only be used for the above mentioned purposes and also for buying back of securities. It must be noted that security premium is not available for distribution of dividend. இது பொதுவாக வாங்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் பிரிவு 77A. இந்த முனைமம் எல்லா நேரங்களிலும் பங்காதாயமாக வழங்கப்பட மாட்டாது. Issue of securities at discount. தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடுதல். When the shares are issued at a price below the face value, they are said to be issued at a discount. ஒரு நிறுவனம் தனது முகமதிப்பில் உள்ள பங்கின் மதிப்பினை குறைத்து வெளியிடுவது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், the share having the face value of ₹10 is issued at 8. ₹10 முகமதிப்புள்ள பங்குல வந்து ₹8 வெளியிடுறது தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடுறது அப்படின்னு சொல்லுவோம். The Companies Act 2013 prohibits the issue of shares at discount except sweat equity shares. இதில் வந்து நிறுவனச்சட்டம் 2013 பிரிவு 53 படி தள்ளுபடி பங்குகளை வெளியிடுதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. Then sweat equity shares அப்படின்னா பணியாளர் சாதாரண பங்கு வெளியிடுதல். Under Section 54 of the Companies Act 2013, sweat equity shares can be issued at discount. Sweat equity shares means issue of shares to employees or directors at a lower price for cash or other than cash in lieu of providing know-how or making available rights in the nature of intellectual property rights or any வேல்யூ அடிஷன். நிறுவனச்சட்டம் 2013 பிரிவு 54 படி பணியாளர் சாதாரண பங்கு வெளியீடு என்பது தள்ளுபடியில் வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க. பணியாளர் சாதாரண பங்கு வெளியீடு அப்படின்னா பணியாளர்கள் அல்லது இயக்குநர்களுக்காக ஒரு தள்ளுபடியில் அல்லது ரொக்கமற்ற மறுபயனுக்கு அவர்கள் அளித்த அறிவிப்பிற்கு அல்லது அறிவாற்றல் சார்ந்த சொத்துரிமைக்கு அல்லது அவர்கள் ஈட்டிய மதிப்பிற்கு அளிக்கப்படுகிறது. இது வந்து அவங்களுக்கு தள்ளுபடி விலையில கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி. பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடியது.
Then bonus shares, ஊக்க பங்குகள். A company may, if its articles provide, capitalize its profits by issuing fully paid bonus shares. செயல்முறை விதிகளின்படி ஒரு நிறுவனமானது தனது முதலில் ஏற்பட்ட லாபத்தை பெருக்கும் நோக்கில் முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளை ஊக்க பங்காக வெளியிடுகிறது. The issue of bonus shares by a company is a common feature. இது நிறுவனத்தின் பொதுவான இயல்புகளுக்காக வெளியிடப்படுகிறது. In simple, bonus share means to utilize the company's reserves and surpluses. Issue of shares to existing shareholders without taking any consideration is known as bonus shares. இது நிறுவனத்தின் பொதுவான இயல்புகளுக்காக வெளியிடப்படுகிறது. குறிப்பாக சொன்னால் நிறுவனத்தின் உபரிகளையும் மற்றும் காப்புகளையும் முறையாக பயன்படுத்துதல். முந்தைய பங்குதாரர்கள் எந்தவித மறுபயன் எதிர்பார்க்காமல் இது வெளியிடப்படும். Making partly paid up shares as fully paid, issuing new shares. முழுவதும் அல்லது பகுதியளவு செலுத்தப்பட்ட பங்குகள், புதிய பங்குகளை வெளியிடுதல். Then right shares, உரிமை பங்குகள். Right shares are the shares which are issued by the company with the aim of increasing the subscribed share capital of the company by future issue if it is authorized by the articles. ஒரு நிறுவனம் தனது உரிமை பங்குகளை வெளியிடும். அதன் முக்கிய நோக்கம் அந்த நிறுவனத்தின் பங்களிப்பு பங்கு முதலை உயர்த்துவது. இந்த வெளியீடுகள் செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு உட்பட்டு இருக்கணும். The right shares are primarily issued to the existing equity shareholders through a letter of an issue or pro rata basis. அந்த நிறுவனத்தில் உள்ள பழைய சாதாரண பங்குதாரர்களுக்கு கடிதத்தின் மூலம் முதலாக வெளியிடப்படும். அப்படி செய்யும் வெளியீடு விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். Share certificate and share warrant. பங்கு சான்றிதழ். அதாவது a share certificate is an instrument in writing that is a legal proof of the ownership of the number of shares stated in it. பங்குதாரின் உடைமைக்கு உண்மை சாட்சியாக கருதப்படுவது இந்த பங்கு சான்றிதழ். இந்த சான்றிதழ் மூலம் அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளவருக்கு தமது நிறுவனத்தின் பங்குகளின் மீதுள்ள உரிமையை நிறுவனம் அறிவிக்கின்றது. Every company limited by shares, whether it is public or private, must issue the share certificate to its shareholders, except in case where shares are held in dematerialization system. யாருக்கு வேணாலும் விற்பனை செய்வோல் அது மாற்றித்தரவோ உரிமை பெறுகின்றன. நிறுவன சட்டம் 2013 பிரிவு 45 வருகிறது. இது இந்த சான்றிதழ் குறிப்பிட்ட எங்களுடைய பங்குகளை அவர் யாருக்கு வேணாலும் விற்பனை செய்யலாம் இல்லை மாற்றித்தரலாம். According to section 45ல அது சொல்லியிருக்காங்க. சரியா? Then the share certificate contains the following details. பங்கு சான்றிதழில் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னா, கம்பெனி நேம், நிறுவனத்தின் பெயர், டேட் ஆஃப் இஷ்யூ, வெளியீடு தேதி, டீட்டெயில்ஸ் ஆஃப் த மெம்பர், உறுப்பினர்கள் தொடர்பான விவரம், ஷேர்ஸ் ஹெல்டு, பங்குகளின் பயனளிப்பு, நாமினல் வேல்யூ, பெயரளவு மதிப்பு, பெய்ட் அப் வேல்யூ, செலுத்தும் மதிப்பு, டெஃபினிட் நம்பர், வரையறுக்கப்பட்ட எண். The share certificate is issued by the company within 3 months of the allotment of shares to the applicants, which is issued under the common seal of the company. ஒரு நிறுவனம் விண்ணப்பதாரரின் பங்குகளை ஒதுக்கீடு செய்து நிறுவனத்தின் பொது முத்திரையிட்டு 3 மாதங்களுக்குள் பங்கு சான்றிதழ் வெளியிடப்படணும். Normally the holder of the share certificate is regarded as a member of the company. இந்த சான்றிதழ் பெற்ற பிறகு அவர் அந்த நிறுவனத்தின் உறுப்பினராக கருதப்படுவார். Then share warrant, பங்குரிமை ஆணை அப்படின்னு சொல்றோம். Share warrant is a negotiable instrument issued by the public limited company only against fully paid up shares. பங்குரிமை ஆணை அப்படிங்கிறது நிறுவனம் வழங்கும் ஓர் ஆவணம். பங்குரிமை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்குள்ள பங்குகள் மீது இத்தனை வைத்திருப்பவருக்கு உரிமை உள்ளது என வாக்குறுதி அளித்து நிறுவனம் தனது பொது முத்திரையுடன் இதனை வெளியிடும். Then it is also termed as a document of title because of the holder of the share warrant is entitled to the number of shares mentioned in it. அதில் அதுக்கு மேலே எவ்வளோ குறிப்பிடப்பட்டிருக்காங்களோ அவ்வளோ பங்குகளுக்கு இவர் உரிமையானவர் என்று. There is no compulsion of the issue of share warrants by the company. இதுக்கு நிறுவனம் தனது நிறுவனம் ஏற்கனவே மத்திய அரசிடம் பெற்ற அனுமதியை வைத்துக்கொண்டு செயல்முறை விதிகளின்படி பங்குரிமை ஆணை வெளியெல்லாம் இது கம்பல்சரி கிடையாது. Although if the public company wants to issue share warrant, then prior approval of the central government is required. Further, the issue of share warrant must be authorized in the articles of association of the company. இதில் அனுமதி பெற்று தான் செயல்முறை விதிகளின்படி பங்குரிமை ஆணையை வெளியிடணும். அதே மாதிரி the holder of the share warrant can take
share certificate only if holder surrenders the share warrant and pays the required fee for the issue of share certificate. பங்குதாரர்கள் பங்குச்சான்றிதழ் பெறும் போதே அவர்களுக்கு பங்குரிமை ஆணை வேண்டும் எனில் தேவைப்படும் கட்டணங்களை முறையாக செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஷேர் சர்டிஃபிகேட் அந்த ஷேர் வாரண்ட் கொடுப்பாங்க. தேர் ஆஃப்டர் த கம்பெனி வில் கேன்சல் த வாரண்ட் அண்ட் இஷ்யூ எ நியூ ஷேர் சர்டிஃபிகேட் டு ஹிம் as well as the company will enter his name as the member of the company in the register of members, after which he will become a member of the company. அந்த கட்டணத்தை செலுத்தின உடனே பங்குரிமை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்குள்ள பங்குகளை விற்பவர் இந்த ஆணையை வாங்குபவரிடம் வழங்குவதன் மூலம் மட்டுமே மாற்றிவிடலாம். உறுப்பினர் பதிவேட்டிலும் உறுப்பினர் பெயர் நீக்கப்பட்டு பங்குரிமை ஆணை வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்பட்டு விடுவதால் இவற்றை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. Generally, holder of the share warrant is not a member of the company, but if the articles of association of the company provided it, then the bearer is deemed to be the member of the company. பொதுவாக பங்குதாரரின் பங்குரிமை ஆணையானது நிறுவனத்தின் உறுப்பினராக கருத முடியாது. ஆனால் செயல்முறை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமையின்படி நிறுவனம் இயங்கும். ஓகே, அடுத்தது நாளைக்கு நம்ம ஷேர் அண்ட் ஸ்டாக் பங்கு மற்றும் பங்கு தொகுதி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். சில்ட்ரன், தேங்க்யூ.